வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பிக் பாஸ் 9 துவங்கிவிட்டது. அதில் என்னென்று சொல்லிச்சுன்னா, வந்தவர்கள் எல்லாமே விஜய் சேதுபதியே கேள்வி இருக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறார்கள். அப்படித்தான் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் சொன்னார்கள், இன்னை நாடு தமிழ்நாடே ஃபுல்லாக சொல்லிச்சு என்ன செஞ்சுன்னா, இவர்களை எங்கே உணர்ந்து பிக் பாஸுக்கு போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்ட உண்மைதான். ஏனென்று சொல்லிச்சுன்னா, நந்தினியே அதில் சொல்லி போட்டு போகுது. எல்லாரும் முகம் பொய் முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அதோட சொல்லப்படுது. நந்தினி சொல்லுது பிக் பாஸுக்கு போய், நீ ஏன் வெளியேற போகின்றான்னு சொல்ல, எனக்கு இங்கே எல்லோரும் ஃபேக்காக இருக்கிறேன், எல்லோரும் நடிக்கிறார்கள் என்று சொல்லும்போது, அப்போது உள்ளுக்க 2 நிமிஷம் நடந்திருக்கின்றது. ஆனால் பிக் பாஸ் அதை கட் பண்ணிட்டது. என்ன நடந்ததுன்றதை கட் பண்ணிட்டது. அதை நந்தினியும் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், அதை மூடி மறைத்து நந்தினியை முதல் ஷோவில் முதல் பிக் பாஸ் சீசன் 1 சீசன் 2 சொல்லி 3 சொல்லி கனவேர் இருந்தவை முதல்ல எத்தனை எல்லாம் பிரிச்சு ஆர்ப்பாட்டம் செய்து நாம் வெளியில் போகிறோம்டா அதுக்கு அட்வைஸ் பண்ணி உள்ளுக்க விட்டது. ஆனால் நந்தினி இந்த விஷயத்தில் அட்வைஸ் ஒன்றும் கொடுக்காமலே, ஏனென்றா தங்களுடைய உண்மை தெரிஞ்சிடும். ஏன்னு சொன்னால், உள்ளுக்க போய்க்க சொல்லிவினோம். என்னென்னு சொன்னால், உங்களோட முகத்தை காட்டுங்கள், உங்களோட எல்லாத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லிலாம் விஜய் டிவி சொல்லும். ஆனால் வெளியில் அந்த உள்ளுக்க போன உடனே பேர்ந்து சொல்லுவினோம், நீங்கள் இப்படித்தான் நடிக்கணும். அது நந்தினிக்கு பிடிக்கவில்லை. நான் பொய் முகம் காட்டவில்லை. ஏனென்றா ஏற்கனவே நந்தினி ஒரு தற்கொலை முயற்சிக்கு போனது. அது அப்போ உண்மையாகத்தான் அது இருக்க பார்க்கும். நீங்கள் இப்படி பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன செய்ய தெரியுதுன்னு சொன்னால், பொய் முகங்களாக பார்க்கும்போது எல்லாத்த முகமும் பொய் முகமாக இருக்கின்ற. அதிலும் சமுரன் அது ஒரு கதையை சொல்ல வெளிக்கிட்டுச்சுன்னு சொல்லி சொன்னார். இங்கே போய் அதோட தான் அதை சொல்லணும். நான் தான் அதுக்கு நீதவான கணக்கு. தான் சொல்கிறதான் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று சொல்லி சமுரின் சொல்லுன்றோம். அதை சபரியும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், பொய்முகம் காட்டுது. என்னென்னா, இவர் 2 பேரும் மகாநதியில் நடித்தவர்கள். இவர்கள் ஏற்கனவே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன செய்யணும் என்றால், அந்த இரவு நேரங்களில் என்ன செய்யணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பினோம், நல்லா கதைப்பினோம், நல்லா பேசுவினோம், நல்லா பெட்டிலாம் நல்லா சிரிப்பினோம், கதைப்பினோம். பேருந்து அந்த எபிசோட் நடக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னால், சண்டை பிடிக்கணும். அது என்னோ தேவையற்றதுக்கு எல்லாம் சண்டை பிடிக்கணும். அதோட இந்த சமுரின் அதை என்ன செய்யும்னு சொன்னால், இந்த திவாகர் இருக்குல்ல, திவாகர் அது சும்மா நோமலாயே அது அந்த காட்டும். நான் டாக்டர் அது இதுன்னு சொல்லிலாம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு சொல்லு, நீ எங்கே படித்து வந்த, நீ என்னெந்து படித்தோன்னு. இந்த 4 எபிசோட்லேயும் இந்த சமுரின் இருக்கலாம், அது ஒரே த்ரோ அவுட்டாக தான் சொல்லும். எந்த நேரம் பார்த்தாலும் திவாகரை ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ இதில் எல்லோரும் பொய் முகங்களை காட்டுகிறார்கள். அப்போ அந்த பொய் முகங்களை பார்க்கும்போது அதுக்குள்ளே நந்தினிக்கு இருக்க விருப்பம் வரவில்லை. இது எல்லாம் பொய் முகங்களாக இருக்கின்றது. ஒரு மனிதர் வெளியில் உடைஞ்சு போய் உள்ளுக்க வரும்போது, நான் போய் நல்ல சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி பிக் பாஸுக்கு உள்ளவர்களோடு எல்லாம் பழகலாம் என்று சொல்லி அங்கே வந்தால், அங்கேயும் வெளியில் உள்ளவர்கள் கணக்குத்தான் இருக்கின்றார்கள் என்று அதுக்கு அந்த டைமில் மைண்டு வந்துட்டது. அப்போ ஏற்கனவே அழுது தன் ஸ்டோரியை சொன்னது. ஆனால் பார்க்கும்போது எல்லோரும் ஃபேக்காக தான் இருக்கிறார்கள், ஃபேக்காக தான் நடிக்கிறார்கள். யார் என்றாலும் ஃபேக்காக தான் சொல்லுகின்றார்கள் தங்களுடைய சுயநலத்துக்கான. அதுவும் இந்த பார்வதி பயங்கர ஃபேக்காக நடிக்குது. நன்றி, வணக்கம்.